வணக்கம் பிக்ஷார்ஸ் மக்களே, எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிறது வந்து பட்டுக்கோட்டை பூமி. நம்மளுடைய தஞ்சாவூர் மாவட்டங்கள்லேயே அதிக அளவிலான வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு பெரும் வர்த்தக நகரம் நம்ம பட்டுக்கோட்டை. அந்த பட்டுக்கோட்டையை ரொம்ப செழுமையாக்குறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நசுவினி ஆறு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 30லேருந்து 35 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு ஆறு. இது வந்து எங்கெங்கெல்லாம் கிடக்குது, இதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு நசுவினி ஆறை வந்து பாலத்து வழியாக பார்ப்போம். இங்கே பாருங்க, நீங்கள் மன்னார்குடியிலேருந்து வரும்போது நீங்கள் மதுக்கூரெலாம் தாண்டி வந்தீங்க அப்படின்னா பட்டுக்கோட்டையோட என்ட்ரன்ஸ் அங்கே வந்து போர்டு வச்சிருப்பாங்க. பட்டுக்கோட்டையோட என்ட்ரன்ஸில் ஒரு 3 ஊர் பேர் போட்டு போர்டு இருக்கும். அந்த போர்டுடைய முன்னாடி இந்த பாலத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் அந்த போர்டை வந்து காட்டுறேன். நசுவினி ஆறு அப்படின்னு போட்டு பாலத்தோடைய அளவு 7.75 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி 5 கண்கள் இப்படிலாம் அந்த டீட்டெயில் போட்டு இது வந்து இருக்கும். இதுதான் வந்து நசுவினி ஆறத்தோட பிரிட்ஜு. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறு வந்து அழகாக ஓடுறது இங்கேருந்து இங்கே ஓடும். அது வந்து நல்லா தெரியும். இது வந்து தஞ்சாவூர் மாவட்டம் இந்த ஒரத்தநாடு பகுதியிலேருந்து கிளையாக பிரிஞ்சு ஆர்ஜின் ஆகக்கூடிய ஒரு ஆறு நம்ம பட்டுக்கோட்டை. அதுக்கப்புறம் மதுக்கூர் அப்படியே போய் அதிராம்பட்டினத்துக்கு பக்கத்தில் தாமரங்கோட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சதுப்பு நில காடுகள் வழியாக உங்களுக்கு வங்காள விரிகுடால கலக்குது. பே ஆஃப் பெங்காலில் போய் இந்த ஆறு வந்து கலக்குது. இது வந்து ஒரு கிளை ஆறு. கிட்டத்தட்ட ஒரு 30-40க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு விவசாய பாசனத்துக்கு உதவக்கூடிய ஒரு ஆறு. இங்கே வந்து வென்றாங்கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அதில் வந்து ஒரு அணை வந்து கட்டியிருக்காங்க. வென்றாங்கோட்டை அணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அணை வந்து இருக்கும். அது வந்து சட்ரஸ். அது மூலியமாகவே இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணிகள் எல்லாமே அப்படியே அந்த பாசனத்துக்கு வந்து உதவுது. ஸோ இந்த ஆறு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அகலமாக பட்டுக்கோட்டை சோனில் சூப்பராக வந்து இந்த ஏரியா வந்து கிராஸ் பண்ணி போகும்.